ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் ராயன் படத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். டே 50 தனுஷ் அவர்களோட 50வது படம். ஸோ அவரே இயக்கி நடிக்கிறார் அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எக்ஸைட்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஏன்னா அவரோட விஷயம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்பி தான் வந்து இந்த படம் பார்க்க ஆரம்பித்தோம். ட்ரைலர் பார்க்கும்போதே கூட அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை, பட் ஓகே என்ன தான் பண்ணி வச்சிருக்காருன்றது தான் ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அந்த கதைக்களம் எல்லாமே ஒரு மாதிரி ஓகேஷா அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட் வந்து அவனு இல்லை. ஸோ அந்த பிளாஸ்ட் மூமெண்ட் வந்து வந்துச்சு, அது பயங்கரமாக நடந்துச்சு. பட் ஆனால் தேட்டரில் வந்துட்டு எல்லாருமே வயான அமைதியில் இருக்காங்க, நிஜமாகவே நடந்துச்சு. பட் ஐம் நாட் சீயிங் வித் தமிழ் ஆடியன்ஸ். ஸோ அதுவும் ஒரு விஷயம். நான் பார்டரில் இருக்கனால அதாவது ப்ராப்பராக சினிமா பார்க்குற ஒரு ஆடியன்ஸோட தான் நான் வந்து பார்த்தேன். சும்மா ஒரு ஹீரோக்காக கற்றணும் அப்படிங்கிறத தாண்டி கதைக்காக கற்றக்கூடிய ஆடியன்ஸு என் சைடு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது எனக்கு தெரியும். அது நிறைய வாட்டி நான் சொன்னது தான். கேஜிஎஃப் படம் பார்க்க போயிருந்தப்போ எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ் இருக்கும்போது எல்லாருமே கத்த ஆரம்பிச்சோம். அந்த மாதிரியான ஒரு நாலேஜபிள் ஆடியன்ஸோட தான் படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. பிகாஸ் சில ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க ஜஸ்ட் ஹீரோ வந்தாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த வகையில் ராயன் படம் பார்க்கும்போது இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்ட் சீன் வரும்போது யாருமே அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா எல்லாருமே அது ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. அது ரொம்ப யூஸ்வலான விஷயமா இருந்துச்சு. ஓகே என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே சரி, செகண்ட் ஹாஃப் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு பார்த்தா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இது மாதிரி படங்கள் தமிழில் நிறையா வந்துருச்சு. இவரே இது மாதிரி 2-3 படம் நடிச்சிருக்காரு. பட் ஸ்டில் ஏன் அதே மாதிரியே சேம் ஸ்டோரி, என்ன சொல்கிறது, யூஸ்வலான படம் தான், அது நான் டைரக்ட் பண்ணுறேன், அப்படி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் எடுத்திருக்காரோ என்னவோ. ஸோ அவரே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து அதில் நடிச்சது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பூரான ரைட்டிங் தான், அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சடனாக ஒரு ட்ராக்கில் படம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ட்ராக் அது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக அந்த படம் வரதுக்கு முன்னாடி முன்னாடி மீன்ஸ்லாம் கூட போட்டாங்க, நாளைக்கு இந்த கதை இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அப்படி இல்லாமல் தான் நல்லாயிருக்கும்னு போட்டாங்க. பட் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது என்ன சொல்கிறது, அந்த தம்பிங்க 2 பேர் துரோகம் பண்ணுறது, தங்கச்சி வந்து சங்கச்சி நடிமெண்ட்டாக நிற்கிறது, ஸோ இந்த மாதிரி வில்லன் கிட்ட போய் அவங்க வேலை செய்யுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி போயிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு டேர்ன் அரவுண்டுக்கு உண்டான ஆர்க்கை வந்து கரெக்டாக எழுதலை. அது ரொம்ப போர் ரைட்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை தாண்டி எனக்கு வந்து ஓவராலாகவே படம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ரொம்ப யூஸ்வலாக போயிட்டு இருந்துச்சு. புதுசாக பெருசாக ஒரு எக்ஸைட் ஆகிற மாதிரி எதுவுமே கிடையாது. அசுரனுக்கு எக்ஸைட் ஆகிற சீன் கூட இந்த படத்தில் இல்லை. பட் நிறைய இடங்களில் நிறைய படம் டேரக்டர்ஸை வந்து இவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. நிறைய இடங்களில் இந்த மாதிரி சீன்ஸுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எனக்கு. வெற்றிமாறனோட அந்த ஒரு டச் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. மேபி இவர் வந்து அவரை இன்ஸ்பயர் பண்ணினாலே இல்லை அவரை பிடிச்சனாலே அவரே அறியாமல் உள்ளே வந்துச்சான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருந்துச்சு. பட் எல்லாம் ரசிக்கும்படியாக இருந்துச்சான்னு கேட்டால் தெரிஞ்ச கதை தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலான ஒரு படத்தை வந்துட்டு இன்னொரு சைடில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் 2 கேரக்டர் நடந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் சிக்கிக்கிறான், இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி வந்து ப்ளே பண்ணுறது ஒரு மாஸ்டர் மைண்ட்ற மாதிரி அந்த மாதிரி தான் போச்சே தவிர பட் அதெல்லாமே ஓப்பன் அவுட்டாக இருந்துச்சு. மேபி ஸ்க்ரீன் பிளேயில் கூட கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்காக கூட வச்சுருக்கலாம். பட் அதுவும் இல்லை, எல்லாமே ஓப்பன் அவுட். அடுத்தடுத்து இதுதான் நடக்கும் நம்மளே சொல்லிகிட்டே வரோம். அது அப்படியே நடக்கும்போது எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது. மியூசிக் எந்த குறையுமே இல்லாத செமையான ஒரு மியூசிக்காக இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு படமாக இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லா ரேட்டிங் பண்ணியிருக்கலாம். ஒரு நல்லா இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, ரொம்ப யூஸ்வலாக போயிருச்சுன்றதான் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள்.